வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு முருங்கா சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். முருங்கைக்காய் இப்போ சீசனில் இருக்குது, அபண்டன்ஸில் கிடைக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியான சூப்பு, மட்டன் சூப்போட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பொடியாக மல்லித்தழை, புதினா தழை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை தேவைப்படும். மிளகு இடித்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன், மல்லி விதை கீறி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, அரை வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ தேவைப்படும். முருங்காய் தேவைப்படும். முருங்கைக்காயை ஃபஸ்ட்டு நான் நறுக்கிக்க போகிறேங்க. பெரிய பெரிய பீஸாக நறுக்கி தண்ணியில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படி சாம்பாருக்கு பெரிய பெரிய பீஸாக நறுக்கோ அதே மாதிரி நறுக்கிக்கணும். முருங்கைக்காய் நறுக்குனதும் இன்னொரு கடாயோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சுடுங்க. ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க விடுங்க மிதமான தீயில். கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் நறுக்கியிருக்க முருங்கைக்காய், மசாலா பொருட்கள், நறுக்கியிருக்க மல்லித்தழை, புதினா, கல் உப்பு சேர்த்து மூடி போட்டு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா மிதமான தீயில் வச்சு வேக விட்டாங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் ஸ்டவ் அணைச்சி ஆற விட்டுட்டேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டேரெக்ட் ஆகும். ப்ளாகில் டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் ஆற விட்டு அந்த நடுவில் இருக்க அந்த சோறு நம்ம ஸ்பூனால் வழித்து எடுத்துடணும். இப்போ அந்த சோறை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ எல்லா முருங்கைக்காயிலேருந்தும் அந்த சோறு நன்னிக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சூப்பு நம்ம கொதிக்க வச்சுருக்கிறத வடிகட்டிடலாம். வடிகட்டின சூப்பை திருப்பியும் அதே பேனில் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூப்பில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டேரெக்ட் ஆகும். ப்ளாகில் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எடுத்து வச்சுருக்கிற அந்த சோறை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருக்கேன். அதில் பச்சை மிளகாய், புதினா இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து வழுவழுப்பாக அரைச்சிக்கினேன். அரைச்ச அந்த விழுதை அந்த சூப்பில் சேர்த்துக்கினேன். சூப்பை நல்லா கலந்து மிதமான தீயில் திருப்பியும் கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த சூப்பில் டேஸ்டிங் சால்ட், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்க தொட்டு நிறைய காரம் இருக்கும். அண்ட் சூப்பில் கூட நம்ம கொதிக்க வைக்கிறப்போ மிளகாய் கீரி சேர்த்துருக்கோம். இந்த கடைசியில் மிளகுத்தூள் சேர்க்குறது தான் ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு. இப்போ இந்த சூப்பை நல்லா கலந்து கொதிக்க விட்டுடுங்க மிதமான தீயில். இந்த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். சூப்பு நல்லா கொதி வந்ததும் ஒரு முறை கலந்து ஒரு டம்ளரில் சேர்த்து இது நான் சுட சுட பரிமாறியிருக்கேன். சூப்பில் நீங்கள் தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சமாக பிழிஞ்சு நீங்கள் இது சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் துண்டு நீங்கள் சைடில் வச்சு அது சர்வ் பண்ணலாம். ஸோ இஷ்டம் இருக்கவங்க அது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப்பை நான் எலுமிச்சம்பழம் துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. மட்டன் சூப்பை விட இன்னும் சூப்பராக வந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.